நேற்று மொத்த தேசத்துக்கும் மகிழ்ச்சியான நாள். ஜிஎஸ்டி வரி விதிப்பு சரமாரியாக குறைக்கப்பட்டுள்ளது. சப்பாத்தி பரோட்டாக்களுக்கு தற்போது விதிக்கப்படும் 5% ஜிஎஸ்டி வரி பரிபூர்ணமாக நீக்கப்பட்டு அது பூஜ்யமாக்கப்பட்டு இருக்கிறது. தனது விலகல் அறிவிப்பை வெளிப்படுத்த நேற்றைய நாளின் இரவு நேரத்தை டிடிவி தினகரன் தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் ஜிஎஸ்டி வரி குறைப்பின் முக்கியத்துவத்தை திசை திருப்புவதுதான். திமுக கூட்டணிக்கு வெளியில் இருந்து கொண்டு திமுகவின் வெற்றிக்கு பாடுபடுவது, இதுதான் அன்றிலிருந்து இன்று வரை டிடிவி தினகரனின் வியூகம். மோடியின் முதுகுல குத்தணும்னு டிடிவி தினகரன் முடிவு பண்ணிட்ட பின்னால டிடிவி தினகரனை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. நேற்று மொத்த தேசத்துக்கும் மகிழ்ச்சியான நாள். ஜிஎஸ்டி வரி விதிப்பு சரமாரியாக குறைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சாமானிய மக்கள் பலனடைய உள்ளனர். கடந்த பட்ஜெட்டின் போது வருமான வரி உச்சவரம்பை 12 லட்சம் அளவுக்கு உயர்த்தி சாமானிய மக்களுக்கு பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தினார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இப்போது ஜிஎஸ்டி வரியையும் பெருமளவு குறைத்து மொத்த இந்தியர்களையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி இருக்கிறார் நிர்மலா சீதாராமன். நாடு முழுவதும் 5%, 18% ஆகிய 2 அடுக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பு இம்மாதம் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது. All this will be effective 22nd September 2025, which is the first day of Navaratri. இதுவரை 5%, 12%, 18%, 28% ஆகிய 4 அடுக்கு முறையில் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டு வந்தது. இப்போது அந்த வரி விதிப்பு 5%, 18% என குறைக்கப்பட்டு அமலுக்கு வருகிறது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் டெல்லியில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இதற்கு ஒப்புதல் தரப்பட்டது. நேற்று நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். தற்போது மேற்கொள்ளப்பட்டிருப்பது வரி விகித குறைப்பு மட்டுமல்ல, வரி விதிப்பை எளிமைப்படுத்துவதும் ஆகும். வரி விகிதங்களை 5%, 18% என 2 விகிதங்களாக குறைக்க ஜிஎஸ்டி கவுன்சில் ஒப்புதல் தந்திருக்கிறது. இதன் காரணமாக பெரும்பாலான அவசிய பொருட்களின் விலை வெகுவாக குறையும். கவுன்சில் கூட்டத்தில் முடிவுகள் அனைத்தும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்டன. உயர் ரக கார்கள், புகையிலை பொருட்கள், சிகரெட் போன்ற குறிப்பிட்ட பொருட்களுக்கு மட்டும் சிறப்பு 40% ஜிஎஸ்டி வரி விதிக்க பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. Almost all goods are between 18 and 5. If there's any change, they only can shuffle between the 18 and 5. There is one special rate which is only for sin and super luxury goods. That special rate of 40% has also been proposed and it's cleared. That will apply only to pan masala, cigarettes, gutka, and other tobacco products such as chewing tobacco, products like zarda, unmanufactured tobacco and BD. குட்கா, புகையிலை பொருட்கள் தவிர மற்ற அனைத்து பொருட்களுக்கான குறைக்கப்பட்டுள்ள வரி விகிதங்கள் நவராத்திரியின் முதல் நாளான செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும். தினசரி பயன்பாட்டு உணவுப் பொருட்களுக்கு வரியே இருக்காது. அதுபோல சப்பாத்தி பரோட்டாக்களுக்கு தற்போது விதிக்கப்படும் 5% ஜிஎஸ்டி வரி பரிபூர்ணமாக நீக்கப்பட்டு அது பூஜ்யமாக்கப்பட்டு இருக்கிறது. Reduction of GST from 5% to nil. 5 से 0 में जाने वाले आइटम्स इंडिकेट कर रहा हूं. अल्ट्रा हाई टेम्परेचर मिल्क, the UHT milk, chena or paneer, all the Indian breads will see nil rate. So roti kisi ke upar bhi, chapati or roti or paratha or whatever it is, they all come to nil. பர்பஸை, பால் பாட்டில், குடைகள், சைக்கிள், சீப்பு உள்ளிட்ட நுகர்வோர் பொருட்கள் 5% ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன. Common man items such as hair oil, toilet soap bars, shampoos, toothbrushes, toothpaste, bicycles, tableware, kitchenware and other household articles have all come to 5. சிமெண்ட் மீதான 28% ஜிஎஸ்டி வரி 18% குறைக்கப்பட்டிருப்பதால் கட்டுமான துறையில் உற்சாகம் ஏற்படும். Reduction of cement from 28 to 18, क्योंकि घर बनाने में मिडिल क्लास के लिए सीमेंट इतना आवश्यक है,
इसीलिए 28 it has come down to 18. மின்சார வாகனங்களுக்கு தற்போதுள்ள 5% ஜிஎஸ்டி அப்படியே தொடரும். மேலும் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் மாநிலங்களுக்கு ஏற்பட்ட வருவாய் இழப்பை ஈடுகட்ட வாங்கப்பட்ட கடன் தொகையை முழுமையாக திரும்ப செலுத்தும் காலம் வரை புகையிலை, குட்கா, சிகரெட் ஆகியவற்றின் மீது தற்போது விதிக்கப்படும் 28% ஜிஎஸ்டி மற்றும் இழப்பீட்டு செஸ் வரி விதிப்பு தொடரும் என்றார் நிர்மலா சீதாராமன். Every item will come under the new rate from 22nd September, except for these tobacco related products, which will continue on the 28% and compensation cess where applicable, till such a time we completely repay the loan. ஜிஎஸ்டி வரி குறைப்பு காரணமாக சப்பாத்தி, பரோட்டா, கூந்தல் எண்ணெய், ஐஸ்கிரீம், தொலைக்காட்சி பெட்டிகளின் விலை வெகுவாக குறையும். தனிநபர் ஆயுள் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீடுகளுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து முழுமையான விலக்கு தரப்பட உள்ளது. எனவே காப்பீட்டு கட்டணங்கள் குறையும். Exemption of GST on all individual health insurance policies, including family floater policies and policies for senior citizens, and reinsurance thereof to make insurance affordable for the common man and increase the insurance coverage in the country. ஜிஎஸ்டி வரி குறைப்பால் மாநிலங்களுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்ய ஆடம்பர மற்றும் தீமை தரக்கூடிய பொருட்கள் மீது 1 முதல் 290% வரை வரி விதிக்கப்பட உள்ளது என்று நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். சுதந்திர தினத்தன்று செங்கோட்டையில் முழங்கிய மோடி அவர்கள் மக்களின் அவசிய பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரியை குறைக்கும் விதத்தில் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் தீபாவளி பண்டிகைக்குள் அமலுக்கு வரும் என்று தெரிவித்திருந்தார். इस दिवाली में आपकी डबल दिवाली का काम मैं करने वाला हूं और मेरे प्यारे देशवासियों, हम नेक्स्ट जनरेशन जीएसटी रिफॉर्म्स लेकर के आ रहे हैं. ये दिवाली के अंदर आपके लिए तोहफा बन जाएंगे. सामान्य मानवीय की जरूरतों के टैक्स भारी मात्रा में कम कर दिए जाएंगे. இப்போது அது நிறைவேறி உள்ளது. சொன்னதை செய்து காட்டியிருக்கிறார் மோடி. இனி ஒவ்வொரு பொருளுக்கும் முன்னர் இருந்த ஜிஎஸ்டி வரியையும் இனி குறைய போகும் ஜிஎஸ்டி வரியையும் ஒப்பிட்டு பார்ப்போம். கூந்தல் எண்ணெய், ஷாம்பு, குளியல் சோப், டூத் பிரஷ் முன்பு 18%, இப்போது 5%. வெண்ணெய், நெய், பால் பொருட்கள் முன்பு 12%, இப்போது 5%. பாக்கெட் மிக்சர்கள் முன்பு 12%, இப்போது 5%. பாத்திரங்கள் முன்பு 12%, இப்போது 5%. குழந்தைகளுக்கான உணவு பாட்டில்கள், நாப்கின்கள், டயாபர்கள் முன்பு 12%, இப்போது 5%. தையல் இயந்திரங்கள், அதன் பாகங்கள் முன்பு 12%, இப்போது 5%. தனிநபர் மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீடு முன்பு 18%, இப்போது 0, வரியே கிடையாது. தெர்மாமீட்டர் முன்பு 18%, இப்போது 5%. மருத்துவ ஆக்சிஜன் முன்பு 12%, இப்போது 5%. மருத்துவ பரிசோதனை கருவிகள் முன்பு 12%, இப்போது 5%. மூக்கு கண்ணாடிகள் முன்பு 12%, இப்போது 5%. அதே போல மின்னணு பொருட்கள்ல எப்படி எல்லாம் குறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். குளிர் சாதன பெட்டிகள், அதாவது ரெஃப்ரிஜிரேட்டர் முன்னால 28%, இப்போது 18%. டிவி முன்னால 28%, இப்போது 18%. டிவி மானிட்டர்ஸ், ப்ரொஜெக்டர்ஸ் இது முன்னால 28%, இப்போது 18%. பாத்திரம் கழுவக்கூடிய இயந்திரங்கள் முன்பு 28%, இப்போது 18%. அதே போல ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில என்னென்ன மாற்றம்? பெட்ரோல் ஹைபிரிட், எல்பிஜி, சிஎன்ஜி கார்கள் முன்னாலே 28%, இப்போது 18% குறைகிறது. டீசல், அப்புறம் டீசல் ஹைபிரிட் இவையெல்லாம் இந்த விதமான கார்கள் 28%, இப்போது 18%. 3 சக்கர வாகனங்கள் 28%, இப்போது 18%. மோட்டார் சைக்கிள்ஸ் முன்னர் 28%, இப்போது 18%. சரக்கு போக்குவரத்து வாகனங்கள் முன்னர் 28%, இப்போது 18%. அதே போல வேளாண் தொடர்பான விஷயங்கள்ல என்னென்ன குறைப்பு? டிராக்டர் டயர்கள், பாகங்கள் இதெல்லாம் முன்னால 18%, இப்போது 5%. டிராக்டர்கள் வாங்கணும்னா முன்னால 12% கொடுக்கணும், இப்போ 5%. குறிப்பிட்ட உயிரி பூச்சிக்கொல்லிகள், நுண் ஊட்டச்சத்துகள்
இது முன்னர் 12%, இப்போ 5%. நடுவை மற்றும் அறுவடை எந்திரங்கள் அதற்கு முன்னால 12% இப்போ 5% குறைந்திருக்கிறது. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல என்னென்ன வரி குறைப்புங்கிறத பார்க்கலாம். வரைபடங்கள், சார்ட்டுகள், உலக உருண்டை இதெல்லாம் முன்னால 12%, இப்போ 0. பென்சில்கள், ஷார்ப்னர்கள், கிரையான்கள், மெழுகு கிரையான்கள் இதெல்லாம் 12%, இப்போ 0. பயிற்சி புத்தகங்கள், நோட்டுகள் முன்னால் 12% இருந்து இப்போ 0. அதே போல எரேசர்ஸ், ரப்பர் அது முன்னால 5% இருந்து இப்போ 0. சோ எந்த அளவுக்கு வரி குறைப்பு நடந்திருக்கிறது அப்படிங்கறத நாம் உணர முடியும். அதை வருகிற 22ஆம் தேதியிலிருந்து நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலேயே உணரப்போகிறோம். சோ தீபாவளிக்கு மிகப்பெரிய பரிசு சொன்னபடி தந்திருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். அதனால மோடியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டியது நம் ஒவ்வொருத்தருடைய கடமை. என்டிஏவிலிருந்து அமமுக விலகுவதாக டிடிவி தினகரன் அறிவித்து விட்டாரே. நேற்றிரவு காட்டுமன்னார் கோயிலில் செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன் என்டிஏவிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். என்டிஏவிலிருந்து விலகுவதாக டிடிவி தினகரன் அறிவித்த டைமிங் மிக மிக முக்கியமானது. தனது விலகல் அறிவிப்பை வெளிப்படுத்த நேற்றைய நாளின் இரவு நேரத்தை டிடிவி தினகரன் தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் ஜிஎஸ்டி வரி குறைப்பின் முக்கியத்துவத்தை திசை திருப்புவதுதான். நேற்று இரவு நாடு முழுவதும் அனைத்து தொலைக்காட்சிகளும் ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு முக்கியத்துவம் தந்தபோது தமிழகத்தில் அதன் முக்கியத்துவத்தை திசை திருப்பும் விதத்தில் தனது விலகல் அறிவிப்பை வெளியிட்டார் தினகரன். அவர் அறிவிப்பு தனிப்பட்ட முறையில் எனக்கு பெரிய வியப்பை உருவாக்கவில்லை. என்டிஏவிலிருந்து விலகும் மனநிலைக்கு அவர் ஏற்கனவே வந்திருந்தார். அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்காக கடந்த ஏப்ரல் மாதம் அமித்ஷா சென்னைக்கு வந்த அதே நாளில் மருத்துவமனையில் போய் படுத்துக் கொண்டார் தினகரன். அமித்ஷாவை அவர் சந்திக்கவில்லை. சந்திப்பதை தவிர்ப்பதற்காக மருத்துவமனை நாடகம் அரங்கேறியது. இதிலிருந்தே டிடிவி தினகரன் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி செல்வது அப்போதே உணரப்பட்டது. 2017 ஏப்ரல் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு டெல்லி காவல்துறையின் கிரைம் பிரான்ச் போலீசாரால் டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டார். இந்த பாஸ்ட நான் சொல்றதுக்கு சில காரணம் இருக்கு, கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. தேர்தல் ஆணையத்தால் முடக்கப்பட்டிருந்த இரட்டை இலை சின்னத்தை மீட்பதற்காக தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு சுகேஷ் சந்திரசேகர் எனும் இடைத்தரகர் மூலம் ரூபாய் 50 கோடி லஞ்சம் கொடுத்ததாக கூறப்பட்ட வழக்கில் மல்லிகார்ஜுனா என்கிற நண்பருடன் சேர்த்து கைது செய்யப்பட்டார் டிடிவி தினகரன். அதற்கு பிறகு 2017 செப்டம்பர் 12ஆம் தேதி கூடிய அதிமுக பொதுக்குழு ஓபிஎஸ்ஐ திருப்திப்படுத்துவதற்காக டிடிவியை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் என்கிற நிலையிலிருந்து நீக்கியது. அந்த காலகட்டத்தில் சசிகலாவுக்கு எதிராக ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்தியதும் அவரை அதிமுகவில் இணைப்பதற்காக ஓபிஎஸ்ஐ திருப்திப்படுத்தும் நோக்கில் தற்காலிக பொதுச் செயலாளர் என்கிற பதவியிலிருந்து சசிகலாவும் அடிப்படை உறுப்பினர் என்ற பொறுப்பிலிருந்து டிடிவி தினகரனும் நீக்கப்பட்டனர். இது வரலாறு. அதற்கு பிறகு இன்று வரை அதிமுக கூட்டணியில் டிடிவி தினகரன் இடம்பெற்றதில்லை. 2021 என்டிஏவில் தினகரன் இல்லை. காரணம் அதில் அதிமுக இருந்தது. 2024 என்டிஏவில் டிடிவி தினகரன் இருந்தார். காரணம் அதில் அதிமுக கிடையாது. இன்னொன்றையும் சொல்லியாக வேண்டும், திமுக கூட்டணியிலும் அவர் இடம்பெற்றதில்லை. காரணம் ஜெயலலிதா பெயரில் கட்சியை நடத்தி கொண்டு திமுகவுடன் கூட்டணி வைத்தால் அவரோடு ஒட்டி கொண்டிருக்கும் 4-5 பழைய அதிமுக காரர்களும் ஓடி விடுவார்கள். இந்த காரணத்தினால் அவர் திமுகவுடன் கூட்டணி வைப்பதையும் தவிர்த்து வந்தார். அதாவது திமுக கூட்டணிக்கு வெளியில் இருந்து கொண்டு திமுகவின் வெற்றிக்கு பாடுபடுவது. இதுதான் அன்றிலிருந்து இன்று வரை டிடிவி தினகரனின் வியூகம். இப்போது அதே வியூகத்தை மீண்டும் செயல்படுத்தி இருக்கிறார். ஏன்னா திரும்பவும் என்டிஏவுக்குள் அதிமுக வந்துவிட்டது. சோ டிடிவி தினகரன் எக்ஸிட் ஆகிறார். டிடிவி தினகரனுக்கு எதிராக எடப்பாடி செயல்பட்டாரா? ஏன் இந்த முடிவு? ஆக்சுவலா இந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடிவி தினகரனுக்கு அனுசரணையான நிலைப்பாட்டில் தான் இருந்தார். அவர் டைரக்டா தினகரனுக்கு எதிராக செயல்படல. இன்னொரு விஷயத்தை கூட இங்க சுட்டி காட்டலாம். இந்த ஆண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கு இடையில அலையன்ஸ் சீல் ஆகிறது. அதை அமித்ஷா முன்னிலையில் நடந்த பிரஸ் மீட்ல வச்சு எல்லோருமே பார்த்தனர். அதுக்கு அடுத்த 4வது நாள் ஏப்ரல் 16ஆம் தேதி
டிடிவி தினகரனுக்கு எதிராக அதிமுக தொடுத்திருந்த வழக்கை மெனக்கெட்டு திரும்ப பெற்றார் எடப்பாடி பழனிசாமி. இதை மறந்துடக்கூடாது. அந்த வழக்கு என்ன அப்படின்னா, அதிமுகவின் கொடி, அதிமுகவின் சின்னங்கள் இவற்றையெல்லாம் டிடிவி தினகரன் பயன்படுத்தக்கூடாது, ஆனால் அவர் பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிராக போடப்பட்ட வழக்கு. அதனுடைய ஹியரிங் வந்தப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா, டிடிவி தினகரன் தனியாகவே ஒரு கட்சி ஆரம்பித்து அதற்கென்று ஒரு தனி சின்னத்துடனும் தனி கொடியுடனும் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே இந்த வழக்கை நாங்கள் தொடர்ந்து நடத்த விரும்பவில்லை, எனவே இந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி தரப்பு திரும்ப பெற்றது. இதன் மூலம் டிடிவி தினகரன் மீது எடப்பாடிக்கு கோபம் இல்லை என்கிற விஷயம் தெரிய வந்தது. அப்ப அதை இன்டர்பிரட் பண்ண பல பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ், பொலிட்டிக்கல் கிரிட்டிக்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, டிடிவி தினகரன் தொடர்ந்து என்டிஏவில் இருப்பார் அப்படின்னு தான் சொன்னாங்க. டிடிவி தினகரனும் தொடர்ந்து என்ன சொல்லி கொண்டு வந்தார் அப்படின்னா, நான் என்டிஏவில் இருக்கிறேன், அதிமுகவுடன் தான் இல்லை அப்படி திரும்ப திரும்ப சொல்லி வந்தார். ஏதோ பிஜேபிக்காக பாடுபடுகிறவர் போலவும் மோடிக்காகவே பாடுபடுகிறவர் போலவும் அவரை தன்னை சித்தரித்துக் கொண்டார், தன்னை காட்டிக்கொண்டார். இவ்வளவும் நடந்தது. ஆனால் இப்ப திடீர்னு கரெக்டா ஜிஎஸ்டி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கிற நேரத்தில் ஜிஎஸ்டி விலை குறைக்கப்படுகிறது. இந்த ஜிஎஸ்டி அனௌன்ஸ்மெண்ட் முக்கியத்துவம் என்னன்னா, டிமானிட்டைசேஷன் எந்த அளவுக்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நடவடிக்கையோ அதற்கு இணையான ஒரு நடவடிக்கை இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது. இதற்கு இணையான, அதாவது டிமானிட்டைசேஷன் அண்ட் ஜிஎஸ்டி, இதற்கு இணையான இன்னொரு விஷயம் ஒண்ணு நடந்தது இடையில. அது என்ன அப்படின்னா, இந்த பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்த 12 லட்சம் ரூபாய்க்கான வருமான உச்சவரம்பு விலக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனா அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பிஜேபி தலைவர்களை கொண்டு போய் சேர்க்கல. 12 லட்சம் ரூபாய் அளவுக்கு வருமான வரியிலிருந்து விலக்கு தரப்பட்டது. இந்த 3 பெரிய மேஜர் ஸ்டெப்ஸ். அதுல 3வது மேஜர் ஸ்டெப் ஜிஎஸ்டி வரி குறைப்பு. நேற்றுக்கு வரைக்கும் 12% இருந்ததுலாம் இப்போ 5% ஆயிருக்கு. இப்ப டிடிவி தினகரனை பத்தி பேசுறதுக்கு முன்னால நம்ம ஜிஎஸ்டி பத்தி தான் விரிவா பார்த்திருக்கோம். சோ இவ்வளவு பெரிய வரி குறைப்பு நடந்திருக்கிற சூழ்நிலையில மோடியை மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற போது, மோடிக்கு மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிற போது, இதை அனௌன்ஸ் பண்ண நிர்மலா சீதாராமனுக்கு எல்லோரும் வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிற போது, டிடிவி தினகரன் அதனுடைய முக்கியத்துவத்தை தமிழ்நாட்டிலே இல்லாமல் ஆக்குவதற்காக தொலைக்காட்சிகள்ல அந்த டைத்துல ஜிஎஸ்டி பத்தின எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வராதபடிக்கு பார்த்துக்கிறதுக்காக ஒரு பரபரப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மிக சரியாக நேற்றைக்கு இரவு ஜிஎஸ்டி அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு இருக்க அந்த டைத்துல தன்னுடைய விலகல் அறிவிப்பை அவர் தெரிவிக்கிறார். ஏன் நேற்றுக்கு அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் 4 நாள் கழிச்சு கூட பண்ணிருக்கலாம், இல்லாட்டி 2 மாசத்துக்கு முன்னால கூட பண்ணிருக்கலாம், 1 மாசத்துக்கு முன்னால பண்ணிருக்கலாம். கரெக்டா நேற்றைய நாளை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் இதுதான். அப்படின்னா எந்த அளவுக்கு மோடியின் முதுகில் குத்தி இருக்கிறார் தினகரன் அப்படிங்கறத புரிந்து கொள்ளலாம். இப்போ மோடிக்கு ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலமாக தமிழகத்தில் கிடைக்க வேண்டிய கிரெடிட்டை தடுத்து நிறுத்துவதற்கு டிடிவி தினகரன் பாடுபட்டு இருக்கிறார். எப்போதுமே டிடிவி தினகரனுடைய ஸ்டைலே என்ன அப்படின்னா, யாரெல்லாம் கடந்த காலத்துல அவருக்கு உதவி செய்தார்களோ, அவருடைய அடையாளத்துக்காக பாடுபட்டார்களோ, அவர்கள் அத்தனை பேருடைய முதுகிலும் அவர் குத்துவார். இது தொடர்ந்து இதுவரைக்கும் அவர் அதிமுகவின் தோல்விக்காக, அதிமுக வெற்றி அடைந்து விடக்கூடாது என்பதற்காக பாடுபட்டு வந்திருக்கிறார். ஆனால் அவர் அதிமுகவால் வளர்க்கப்பட்டவர், முழுக்க முழுக்க அதிமுகவுக்கு எதிராகவே செயல்பட்டார். ஆனால் 2017 அவர் ஆர்கே நகர் தொகுதியில போட்டியிடுகிறார். ரிசல்ட் வருது, ஜெயலலிதாவை காட்டிலும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்கிறார். அவர் என்ன பெரிய ஜெயலலிதாவுக்கு இணையான மாபெரும் தலைவர்? எப்படி அவரால் ஜெயிக்க முடிஞ்சது? ஏன்னா டிஎம்கேயோட மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்குமே தெரியும். டிஎம்கே உத்தரவின்படி, மேலிட உத்தரவின்படி திமுக காரர்கள் அத்தனை பேர் டிடிவி தினகரனுக்கு போட்டார்கள். அதனால்தான் சென்னையில இருக்கக்கூடிய ஆர்கே நகர்ங்கிற தொகுதியில டிஎம்கே அந்த தேர்தலில் டெபாசிட் இழந்தது. இல்லாட்டி சென்னையில இருக்கிற ஒரு தொகுதியில டிஎம்கே டெபாசிட் இழக்குமா? மற்ற கான்ஸ்டிடியூன்ஸ்ல, மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல கூட அது நடக்கலாம். சென்னையில எப்போது நடக்குமா? என்னன்னா டிஎம்கே காரங்க அத்தனை பேரும் விழுந்து விழுந்து டிடிவி தினகரனுக்கு போட்டாங்க. அது ஏன் போட்டாங்க? ஏன் ஸ்டாலின் டிடிவி தினகரனை ஜெயிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டார்? அது ஒரு முக்கியமான கதை. அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. என்னன்னா, அப்போ டிஎம்கேக்கு 89 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. இப்ப ஆர்கே நகர்ல டிஎம்கே ஜெயிச்சா 90 ஆகும், அவ்வளவுதான். அதனால எந்த பயனும் இல்லை. ஆனால் டிடிவி தினகரன் என்கிற ஒரு மனிதரை ஜெயிக்க வச்சுட்டா
அவர் நடந்து கொண்டிருக்க அதிமுக ஆட்சி, அப்போ வந்து எடப்பாடி தலைமையில ஆட்சி நடந்துட்டு இருக்கு, அந்த கவர்மெண்ட்டை அவர் வந்து கவிழ்த்து விடுவார் அப்படின்னு நம்பினார். அதனால டிடிவி தினகரனை ஜெயிக்க வைத்தார். டிடிவி தினகரனும் திமுகவுக்கு தன்னால் முடிந்த அளவுக்கு செஞ்சோற்று கடன் செய்தார். அந்த கவர்மெண்ட்டை கவுக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்தார். அதிமுகவை சேர்ந்த 18 எம்எல்ஏக்களை தன் பக்கம் இழுத்து கவர்னர்லாம் சந்திக்க வச்சு இந்த ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் நேரடியாக ஈடுபட்டார். அதைத் தொடர்ந்துதான் அந்த 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர் சபாநாயகரால. ஆனால் அவருடைய முயற்சி பலிக்கல, ஆனால் முயற்சி செய்தார். அன்றைக்கிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வெளியில் இருந்து கொண்டு திமுகவை ஜெயிக்க வைக்கும் வேலையைத்தான் தொடர்ந்து தினகரன் பார்த்து வருகிறார். இப்போ தொடர்ந்து என்டிஏவில் இடம் பெற்றால் அதிமுகவுடன் இருந்து கொண்டு அதற்காக பணிபுரிய வேண்டியிருக்கும். எடப்பாடி பழனிசாமியை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிறதுக்காக அவர் உழைத்ததாகிவிடும். அவருடைய பார்வையில ஸ்டாலின் எத்தனை தடவை வேணாலும் சீஃப் மினிஸ்டரா இருக்கலாம், அதுல அவருக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனால் ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட அதிமுகவை சார்ந்த ஒருவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிவிடக்கூடாது, அதுதான் அவருடைய நன்றி உணர்வு. ஆனால் இவர் இப்படிப்பட்டவர் தெரிஞ்சனால்தான் ஜெயலலிதா தான் வாழ்ந்த காலத்திலேயே டிடிவி தினகரனை அடிப்படை உறுப்பினர் நிலையிலிருந்தே நீக்கினார். ஜெயலலிதா இறக்கிற வரை அவரை திரும்ப கட்சிக்குள்ளேயே அலோவ் பண்ணது கிடையாது. ஜெயலலிதா தான் நீக்கிய பல பேரை திரும்ப சேர்த்து இருக்கிறார். வீட்டை விட்டே சசிகலாவை வெளியேற்றினாங்க, திரும்பவும் சசிகலா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து பாயஸ் கார்டனுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் டிடிவி தினகரனை மட்டும் ஜெயலலிதா அலோவ் பண்ணதே கிடையாது. ஏன்னா அவருடைய மைண்ட் செட்டை ஜெயலலிதா தெளிவாக புரிந்து வைத்திருந்தார். அதனால கடைசி வரைக்கும் அவர் உள்ளே விடல. அப்புறம் ஜெயலலிதா இறந்த பிறகு சசிகலா வந்து என்னைக்கு பெங்களூர் சிறைச்சாலையில சரண்டர் ஆனதுக்கு கிளம்பினாங்களோ அன்னைக்கு சசிகலா ஒரு லெட்டர் பேட்ல கட்சியின் அடிப்படை உறுப்பினராக கூட இல்லாத டிடிவி தினகரனை அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவியை கொடுத்துட்டு போனாங்க. இதெல்லாம் வரலாறு. சோ இது டிடிவி தினகரனை பத்தி புரிந்து கொள்வதற்கான ஒரு வரலாறு. இதுல எனக்கு ஒரு வசதி இருக்கு. என்ன அப்படின்னா, டிடிவி தினகரனை ஒரு பத்திரிகைனா என்னளவுக்கு கடுமையாக விமர்சித்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. தனிப்பட்ட முறையில அவர் மேல எந்த கோபமும் கிடையாது, முன்விரோதம் ஒண்ணுமே கிடையாது. ஆனால் திமுகவின் வெற்றிக்காக நேரடியாகவும் மறைமுகமாகவும் யார் பாடுபட்டாலும் அவர்களை நான் விமர்சிப்பேன். அது என்னுடைய அரசியல் நிலைப்பாடு. எனவே அந்த அரசியல் நிலைப்பாட்டின் ஒரு பகுதியாக டிடிவி தினகரனை கடுமையாக விமர்சித்து வந்திருக்கிறேன். ஆனா அண்மை காலமா அவரை நான் விமர்சிக்கல. அதுக்கு காரணம் அவர் பிஜேபி கூட்டணியில் இருந்தார். அவர் விமர்சிப்பது பிஜேபி கூட்டணியை பலவீனப்படுத்தக்கூடும். நம்ம கூட்டணியில இருக்கிறப்போ எப்படி அவரை விமர்சிக்கலாம், இந்த ஒரு பார்வை எனக்கு இருந்தது. அதனால கொஞ்சம் அமைதியா இருந்தேன். எப்ப வந்து டிடிவி தினகரன் மோடிக்கே துரோகம் செய்ய துணிந்து விட்டாரோ, இனிமேல் டிடிவி தினகரனை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிற அவசியம் நமக்கும் கிடையாது, குறிப்பா எனக்கு கிடையாது. இனி ஆதாரங்களோடு அவருடைய பழைய ஹிஸ்டரியை தோண்டி எடுத்து 100% ஆதாரங்களோடு நான் விமர்சிப்பேன். என்னுடைய விமர்சனம் எப்போதுமே ஆதாரத்தோடு தான் இருக்கும். ஆதாரம் இல்லாமல் ஒரு நாள் இருந்தது கிடையாது. டிடிவி தினகரனை என்னைக்கு டெல்லியில அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அது டேட்டோட தான் நான் சொல்லுவேன். அந்த டேட்ல யார் வேணாலும் போய் செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு அவர் ஜாமீனில் வெளியில் இருக்கிறார். டெல்லி காவல்துறை அப்படிங்கிறது மத்திய உள்துறை அமைச்சத்துக்கு கீழே வரக்கூடிய காவல்துறை, அதை மறந்துடக்கூடாது. அமித்ஷாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அமித்ஷா வந்து தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் விஷயத்துல எப்போதுமே ஒரு சாஃப்ட் கார்னரோட நடந்து கொள்வார். ஒரு கேஜ்ரிவாலை டீல் பண்ற மாதிரி தமிழ்நாடு அரசியல்வாதிகளை ரொம்ப டீல் பண்ணதே கிடையாது. அமித்ஷா கடுமை காட்டினால் என்ன ஆகும் என்பதை சம்பந்தப்பட்ட அத்தனை பேருமே புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அமித்ஷா ரொம்ப சாஃப்டாகவே போய் கொண்டு இருக்கிறார். அதனால டிடிவி தினகரன் மீது எடப்பாடியார் கடுமை காட்டினா அதனால வெளியில போனாருங்கிறதுல சும்மா காதுல பூ சுத்துற வேலை, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதிமுக கூட்டணிக்குள் இருந்து கொண்டு திமுகவின் வெற்றிக்காக அவரால் உழைக்க முடியாது. ஏன்னா இதுவரைக்கும் அவர் அதைத்தானே செஞ்சுட்டு வந்திருக்காரு. அதனால அவர் வந்து இதுவரைக்கும் தான் செய்து கொண்டு வந்திருக்கக்கூடிய கடமையை இன்னும் சிறப்பாக ஆற்றுவதற்காக அதிமுக கூட்டணியில் இருந்து, அதிமுகவும் இருக்கக்கூடிய என்டிஏவில் இருந்து வெளியே வந்திருக்கிறார். தினகரன் விலகலால் என்ன பாதிப்பு ஏற்படும்? அதாவது நியூமரிக்கலா பெரிய பாதிப்பு இருக்காது, ஆனால் பெர்செப்ஷன்ங்கிற லெவல்ல பாதிப்பு இருக்கும். நியூமரிக்கலா ஏன் பாதிப்பு இருக்காது அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்ப 2019 ஜெனரல் எலெக்ஷன் நடந்தது. அப்போ அமமுக வாங்கின வாக்குகள் 5.38. 39 மக்களவை தொகுதிகளில் 38ல போட்டியிட்டு 5% ஓட்டை வாங்கியது அமமுக. ஆனால் அதே டிடிவி தினகரனுடைய கட்சி 2 வருஷம் கழிச்சு 2021 அசம்பிளி எலெக்ஷன்ல போட்டியிட்டப்போ அது பெற்றது வெறும் 2.35%. இத்தனைக்கும் 165 சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிட்டு
2.35 வாக்குகளை மட்டுமே பெற்றார் டிடிவி தினகரன். அவர் கூட அப்போ தேமுதிக அலையன்ஸ் வச்சு 0.5% கூட எட்டல. அவங்க வாங்கின ஓட்டு 0.43%. அப்புறம் டிடிவி தினகரனோட 2 முஸ்லிம் கட்சிகள், ஒன்னு எஸ்டிபிஐ அலையன்ஸ் வைத்திருந்து 0.06% வாங்கினாங்க. அப்புறம் மஜ்லிஸ் பார்ட்டி அலையன்ஸ் வைத்திருந்து அது 0.01% வாங்கியது. சோ டிடிவி தினகரனுடைய செல்வாக்கு 2021 2.5% குறைவு. 2019 கிட்டத்தட்ட 5.5% வாங்கினவர் அடுத்த 2 ஆண்டுகள்ல 2.5% வீழ்ச்சி அடைந்தார். 2024 ஜெனரல் எலெக்ஷன்ல அமமுக 2 தொகுதிகளில் போட்டியிட்டது, 2 மக்களவை தொகுதிகள். அந்த 2லையும் சேர்த்து அது 0.91%, அதாவது 1% சொல்லிக்கலாம், வாக்குகளை பெற்றது. இதுதான் டிடிவி தினகரன் பெற்றிருக்கக்கூடிய நம்பர்ஸ். இன்னொன்னு, அவருக்கு நேரடியா பெரிய நம்பர்ஸ் எதுவும் கிடையாது. ஆனா அவரை பத்தி காதுல பூ சுத்திக்கிட்டே இருப்பாங்க மீடியால. அதன் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிற பிம்பம் அவருடைய உண்மையான சைஸை காட்டிலும் ரொம்ப ஆகிருதி மிக்கது, ரொம்ப பலமானது. அது என்ன பிம்பம்? அந்த பிம்பத்தினுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகம் மொத்தமும் அப்படியே டிடிவி தினகரனுக்கு பின்னாடி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பிம்பம். ஆனால் இந்த முறை அவருடைய சமூகம் பெருவாரியாக இருக்கக்கூடிய தேனி தொகுதியில் போட்டியிட்டு அவர் மோசமான தோல்வியை அடைந்தார். அதே போல அதே சமூகம் பெருவாரியாக இருக்கக்கூடிய தொகுதியில் ஓபிஎஸ் போட்டியிட்டு அவரும் தோல்வியுற்றார். இதுக்கு முன்னால தேவர் திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அவருடைய சமூகம் பெருவாரியாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் கூட்டணியே இல்லாமல் தனித்து போட்டியிட்டு பிரச்சாரமே செய்யாமல் தொடர்ந்து ஜெயிப்பார். பிரச்சாரத்துக்கு போய் ஜெயிக்கிறது தனக்கு கேவலம் அப்படிங்கிறதுக்காக பசும்பொன்னார் அவர்கள் பிரச்சாரத்துக்கே போனது கிடையாது. அவரெல்லாம் ஒரு மாபெரும் ஆளுமை, யாரோடையுமே கம்பேர் பண்ணக்கூடாது. அதனால்தான் அந்த சமூகம் அவரை தெய்வத்துக்கு சமமாக வணங்கி வருகிறார். உண்மையிலேயே தெய்வீகமான மாபெரும் மனிதர் அவர். எனக்கு இருக்கிற வருத்தம் என்னன்னா, அவருக்கு இன்னும் அகில இந்திய அளவுல தரப்பட வேண்டிய மரியாதை கௌரவம் இன்னமும் தரப்படவில்லை. ஆனால் நேதாஜி அவர்களுக்கே மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப மரியாதை கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படிங்கிறப்போ பசும்பொன்னார் பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. எதிர்காலத்தையாவது பசும்பொன்னார் அவர்களுக்கு போஸ்ட்மஸ்ஸா பாரத் ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும். இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஆசை, அதை இன்னைக்கு வெளிப்படுத்துறேன். அப்படிப்பட்டவர். ஆனால் அதே சமூகத்தில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் ஆகட்டும், டிடிவி தினகரன் ஆகட்டும், அவங்க இன்னைக்கு அந்த சமூகத்தின் மாபெரும் தலைவர்கள். அந்த சமூகமே அவர்களுக்கு பின்னால் இருக்கிறது கொண்டாடப்படக்கூடிய தலைவர்கள். ஆனால் அவர்கள் தோற்கிறார்கள். எப்படி இது சாத்தியம்? அவங்க மொத்த சமூகமும் அவங்களுக்கு பின்னால் இருந்தா அவர்கள் எப்படி தோற்பார்கள்? அதுவும் ராமநாதபுரத்துல போட்டியிட்ட ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முஸ்லிம் வேட்பாளர்கிட்ட தோற்கிறாரே. அங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் மட்டுமே ஓட்டு போட்டு நவாஸ்கனி ஜெயிச்சிருக்க முடியுமா? முக்குலத்தூர் ஓட்டு போட்டு தான் அவர் ஜெயிச்சிருப்பாரு. ஏன் முக்குலத்தூர் ஓபிஎஸ்ஐ கைவிட்டார்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன காரணம்னா, இவர்கள் உண்டாக்கக்கூடிய அளவுக்கு அந்த தோற்றத்துக்கு மேட்சா உண்மையிலேயே கலை யதார்த்தத்துல இவர்களது சமூகத்தினர் மத்தியிலும் செல்வாக்கு பெற்றவர்கள் அல்ல. அதுதான் உண்மை. அப்படி இருந்தா அவங்க ஜெயிச்சிருக்கணும். இப்ப இதை மறுக்கிறதுக்கு அவங்க என்ன ஆர்கியூ பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் போட்டியிட்ட இடத்துல அதிமுக 3வது இடம் போயிருச்சா இல்லையா அப்படிம்பாங்க. அதிமுக தோல்வியே இவர்களது வெற்றின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, அதிமுக 3வது இடம் போயிருக்கலாம், ஆனால் டிடிவியும் ஓபிஎஸும் ஏன் முதலிடம் பெறவில்லை? அதுதான் என் கேள்வி. ஏன்னா அவங்கள பத்தி நீங்க சொல்றது என்ன? 2 பேரும் அவங்க சமூகத்தின் மத்தியில் மாபெரும் செல்வாக்குடன் இருக்கிறார்கள். அவர்களுடைய சுட்டு விரல் அசைவில் தான் எல்லாமே தென் தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு. அவங்க சமூகத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேர் இந்த 2 பேருடைய சுட்டு விரல் அசைவுல தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா இவங்க 2 பேரும் ஏன் தோற்றார்கள்? ஏன் முதலிடம் பெறவில்லை? அதாவது நியூமரிக்கலா தினகரனுடைய இழப்பு என்பது பெரிய இழப்பே கிடையாது. ஆனால் பெர்செப்ஷன் கேம்ல இது ஒரு பெரிய தாக்கத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கும். பெர்செப்ஷன் தோற்றம். இப்ப என்ன தோற்றம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது ஜூலை 31 என்டிஏவிலிருந்து விலகுவதாக ஓ பன்னீர்செல்வம் முன்னிலையில அவருடைய அட்வைசர் பண்டுட்டி ராமச்சந்திரன் அறிவித்தார். செப்டம்பர் 1
நாங்க மனம் திறந்து பேச போகிறேன், அந்த செப்டம்பர் 5ஆம் தேதி செய்தியாளர் மத்தியில் பேசுவேன் அப்படின்னு செங்கோட்டையன் அறிவித்திருக்கிறார். இப்ப செப்டம்பர் 3ஆம் தேதி பிஜேபி தலைமையிலான என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகுவதாக டிடிவி தினகரன் காட்டுமன்னார் கோயிலில் அறிவித்திருக்கிறார். சோ அப்படிங்கிறப்போ என்டிஏல இருந்து இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் விலகிறதாக ஏதோ ஒரு குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறப்போ மக்கள் மத்தியில என்ன ஒரு தோற்றம் உருவாகும், என்ன நினைப்பாங்க, என்ன இமேஜ் உருவாகும். சோ என்டிஏ பலவீனமாகி கொண்டிருக்கிறது, ஒரு மிகப்பெரிய பலவீனத்தை நோக்கி என்டிஏ நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு தோற்றம் உருவாகும். எப்போதுமே இந்த ஜெயிக்கிற கட்சி அப்படிங்கிற இமேஜ் ரொம்ப முக்கியம். இப்ப ஜெயிக்கிற கூட்டணிங்கிற இமேஜ என்டிஏ கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் பண்ணும். ஆக்சுவலா இது லூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய நோக்கம். இப்ப ஜூலை 31ஆம் தேதி ஓபிஎஸ் முன்னால நாங்க என்டிஏல இருந்து விலகுறோம்னு பண்டொட்டி அறிவிச்சார்னா அதை ஒட்டி என்ன நடந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே நாள்ல 3 முறை ஸ்டாலினை சந்தித்தார் ஓபிஎஸ். அதே போல இன்னொன்னு நான் கேள்விப்பட்டேன், செங்கோட்டையன்ட்ட வெளிநாட்டில் இருந்து கொண்டு ஸ்டாலின் பேசியதாக ஒருவர் என்னிடம் தகவல் சொன்னார். இப்போ அதே போல டிடிவி தினகரன் விலகிறேன்னு சொல்லியிருக்கார். டிடிவி தினகரனை பொறுத்தவரை ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் 2017க்கு பிறகு தொடர்ந்து திமுகவின் வெற்றிக்காக மட்டுமே உழைத்துக் கொண்டிருக்கிறவர். இப்பவும் அப்படித்தான் உழைப்பார். அதனால அந்த அறிவிப்பை என்னால புரிந்து கொள்ள முடிகிறது. சோ இது அடுத்தடுத்து இப்படி வர்றப்போ அந்த பெர்செப்ஷன் கேம்ல என்டிஏ ரொம்ப வீக்காக கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா இப்ப என்டிஏ செய்ய வேண்டியது என்ன? திரும்ப இந்த பெர்செப்ஷன் கேமை சரி பண்ணணும். சரி பண்றதுக்கு என்ன செய்யணும்? இன்னமும் முடிவெடுக்காமல் இருக்கக்கூடிய கட்சிகளை விரைவில் தன் பக்கம் கொண்டு வந்து சேர்த்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொண்டு வரணும், அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை உருவாக்கணும். இப்ப தேமுதிக இன்னும் முடிவு பண்ணல. அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்க விரும்புறதை எதையாவது கொடுத்து எப்படியாவது என்டிஏவுக்குள்ள சீல் பண்ணி தேமுதிக என்டிஏவுக்குள்ள வந்தாச்சுங்கிறத அஷ்யூர் பண்ணும். அதே போல இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில அன்புமணி ராமதாஸ் இன்று வரை என்டிஏவில் இருக்கிறார். அவர் தொடர்ந்து என்டிஏவில் இருப்பார் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணணும். அதே போல ராமதாஸ் அவர்களும் மனதை மாற்றுவதற்கு டெல்லியிலிருந்து மேலிட தரப்பிலிருந்து ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும். அவரையும் இதுக்குள்ள கொண்டு வரும். அப்படி கொண்டு வந்தால் பெர்செப்ஷன் கேம்ல இந்த தினகரனால் ஏற்பட்ட இழப்பை நாம் ஈடு செய்ய முடியும். இல்லைன்னா இது ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும். திரும்பவும் சொல்றேன், தினகரனால நியூமரிக்கலா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் பெர்செப்ஷன்கிற லெவல்ல என்டிஏ நிறைய இழக்கும். அதை சரி செய்யறதுக்கு வாய்ப்பு வெளியில இருக்கு. ஆனா சரி செய்யறதுக்கான முயற்சி இம்மிடியேட்டா தொடங்கணும். அமமுகவால் நியூமெரிக்கலி எந்த இழப்பும் இல்லை என்று சொல்கிறீர்கள். 2021 சட்டப்பேரவை தேர்தலில் சுமார் 20 தொகுதிகளில் அவர் தாக்கத்தை செலுத்தினார் என்று கூறுகிறார்களே. நீங்கள் சொல்வது சரி, அவர் தாக்கத்தை செலுத்தி இருக்கலாம். குறிப்பிட்ட சில தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் தோல்வி அடைவதற்கு அவர் காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அவர் அதிமுக கூட்டணியில் தான் இருப்பதில்லை என்று முடிவெடுத்து விட்ட ஒரு நபர், ஒரு தலைவர். அப்படிங்கிறப்போ அவரை வச்சுக்கிட்டு எப்படி நீங்க களத்தை காண்பீங்க? நான் அதுதான் உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறேன். 2019 இருந்து இப்போ வரைக்கும் ஏடிஎம்கே இடம்பெற்றிருந்த கூட்டணியில் அவர் இடம்பெற்றிருக்கிறாரா? அவர் தெளிவா வெளியில் இருந்து கொண்டு திமுகவுக்கு உதவி செய்வது அப்படிங்கிற நிலைப்பாட்டை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இருந்து எடுத்து விட்ட ஒரு தலைவர். இப்போ வரைக்கும் அந்த லைன்ல இருந்து மாறல. அப்படிங்கிறப்போ அவர் அதிமுக கூட்டணியில் இருந்து கொண்டு அதிமுக வெற்றிக்கு எப்படி உதவுவார்? அவரால் சில சேதாரங்கள் இருக்கும். இருந்தாலுமே அவரை அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வரவே முடியாதே. அவரை கொண்டு வருவதற்காக நீங்கள் அரும்பாடுபட்டாலும் அதை அவர் அங்கீகரிக்க மாட்டார். அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொன்னேன். அவருடைய கட்சி மீது போட்டிருந்த வழக்கை எடப்பாடி பழனிசாமி திரும்ப பெற்றுக்கொண்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்லி ஜெஸ்டரை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏப்ரல் 16ஆம் தேதி இது நடந்தது. அப்படி இருந்தும் இன்னைக்கு டிடிவி தினகரன் என்ன முடிவு எடுத்திருக்கிறார்? சோ அவருடைய நோக்கம் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட ஒரு கட்சியை தொடர்ந்து வீழ்த்துவது, திமுகவுக்கு தொடர்ந்து ஒரு லாபம் சேர்ப்பது, அதுதான் அவருடைய நோக்கம். அப்படி ஒரு நோக்கத்தை வச்சுட்டு இருக்கிறவரை இப்படி ஒரு சேதத்தை உருவாக்கத்தானே செய்வார். ஆனால் அந்த சேதத்தின் அளவு குறைந்து கொண்டே வந்திருக்கிறது. அதை நீங்க பார்க்கணும். 2019 5.5% வாங்கினவரை 2021 2 வருஷத்துல 2.5% கூட முழுமையா வாங்கல. 2024 அது 1% கீழே இருக்கு. ஆனா அவங்க போட்டியிட்ட 2 தொகுதின்னு வைங்க, அதுக்கு மேல அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? இந்த தடவை அவர் போட்டியிட்டா 1.25% ஒரு சேதத்தை உருவாக்குவார். அதை காம்பன்சேட் பண்றதுக்கான சில வழிகளை என்டிஏ தலைவர்கள் கண்டறிய வேண்டும். அவ்வளவுதான்.
அதுக்காக இவர்கிட்ட போய் கெஞ்சிட்டுலாம் இருக்க முடியாது. இவர் வச்சிருக்க 1%க்கும் 1.5%க்கும் தொங்கிட்டு இருக்க முடியாது. அதே போல தேமுதிக வைத்துக் கொண்டிருக்க 0.5%க்காக யாரும் கெஞ்சிட்டு இருக்க முடியாது. என்ன இவங்கெல்லாம் ஏன் தேவைப்படுறாங்க அப்படின்னா, இப்ப கூட நான் தேமுதிகவில் உள்ள கொண்டு வரணும்னு சொன்னீங்க. அது என்ன காரணம்னா நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த்துக்காக இல்ல, ஒரு பெர்செப்ஷன் கேமுக்காக. ஆனா இங்க ரொம்ப கவனமா புரிஞ்சுக்கணும், பெர்செப்ஷன் கேமே எல்லாத்தையும் செய்து விடாது. நீங்க ஒரு தோற்றத்தை உருவாக்கலாம், ஆனா அதுவே கலை யதார்த்தமாக மாறி விடாது, அது வேற. இப்ப 2024 தேர்தல்ல ஒரு தோற்றம் இருந்தது, டிஎம்கேக்கும் என்டிஏவுக்கு இடையில் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி. அண்ணாமலை அவர்கள் கூட அதை ஓப்பனா சொல்லியிருந்தார், எங்களுக்கும் டிஎம்கே இடையில் தாங்க போட்டி அப்படின்னு. ரிசல்ட் வந்தப்போ 2ஆம் இடத்துல ஏடிஎம்கே தான் இருந்தது. இத்தனைக்கு பெர்செப்ஷன் கேம்ல ஏடிஎம்கே இல்லவே இல்லை, பங்கேற்கவே இல்லை. 2024 மக்களவை தேர்தலில் ஏடிஎம்கே கேண்டிடேட் யாரு, ஏடிஎம்கே நேரேட்டிவ் என்ன, ஏடிஎம்கே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் உண்டா, ஒண்ணுமே இல்லை. பிரச்சாரமே வெறும் 1 மாசம் தான் எடப்பாடி பழனிசாமி செய்தார், அதற்கே 23% வாங்கியது. நம்பர் 2 ஏடிஎம்கே தான் வந்தது. சோ ஒரு பெர்செப்ஷன் கேமே எல்லாத்தையும் தீர்மானித்து விடாது. என்றாலும் பெர்செப்ஷன்ங்கிறது மொத்த பாலிடிக்ஸ் ஒரு 10% அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அந்த 10% லூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் தேமுதிகவையும் பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றேன். இதுல பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ள கொண்டு வரல ஒரு ஒரு ரொம்ப பெரிய அர்த்தம் இருக்கு. என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி மொத்தமாக உள்ள வருவது அப்படிங்கிறது மூலமா நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த்தும் நமக்கு கூடும், பெர்செப்ஷன் கேம்லயும் ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். தேமுதிக உள்ள வர்றது மூலமா பெர்செப்ஷன் கேம்ல ஸ்டாண்ட் பண்ணலாம், நியூமெரிக்கலா ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு அந்த கட்சி தேமுதிகங்கிறது ஒரு வித்தவுட் கட்சி, ஒண்ணுமே கிடையாது, ஆட்களே கிடையாது. கூட்டணியில் இருக்க மற்ற கட்சியினர் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா தான் உண்டு. இருந்தாலும் பெர்செப்ஷன் கேமுக்காக அந்த கட்சி தேவைப்படுகிறது, அவ்வளவுதான். பர்செப்ஷன் கேமில் 10% பலன் கிடைக்கும் என்கிறீர்கள், அது என்ன பலன்? எஸ், அது என்ன பலன்னா, அது ஒரு டாக்ஸை டெவலப் பண்ணிட்டே இருக்கும்ல பொதுமக்கள் மத்தியில. இங்க பாரியா இந்த கட்சி போயிடுச்சு, அந்த கட்சி போயிடுச்சு, அப்படி என்னதாங்க திரும்ப பாருங்க, இப்போ இனிமே விஜய்க்கு டிஎம்கே கடையில் தாங்க போட்டி, இப்படியா பேசுவாங்கல்ல. இப்படி பேசுறப்போ என்ன ஆகும்னா, எந்த கட்சி பாதிக்கப்பட்டதாக இல்லாட்டி எந்த கூட்டணி பாதிக்கப்பட்டதாக உணரப்படுகிறதோ அந்த கூட்டணி தொண்டர்களுடைய முறையில் போயும். இப்ப அந்த தொண்டர்களே ஐயோ எல்லாம் போறாங்க, நம்ம தோத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோக்குற கூட்டணி அப்படிங்கிற அந்த உணர்வு அந்த தொண்டர்களுக்கே வந்துவிடும். ஆனால் அப்படி ஒரு முறையில் அவன் இழந்தாலும் அந்த கட்சி தொட்ட அந்த கட்சிக்கு தான் போட போறான், மாத்தியே போட மாட்டாங்க. அதே போல இந்த கூட்டணிக்கும் இந்த கட்சிக்கு தான் போடுவது அப்படின்னு தீர்மானித்து விட்ட மக்கள் கொஞ்சம் கூட மாற போறதில்லை, அவங்களுக்கு தான் போடுவாங்க. ஆனால் இந்த பெர்செப்ஷன் கேம் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவு, இந்த தோற்றம் இல்லாட்டி இமேஜ், இந்த பில்டப் பண்ணக்கூடிய இந்த தோற்றம், இந்த இமேஜுடைய விளைவு எங்க பாதிப்பை ஏற்படுத்தும்னா, அன்டிசைடட் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கறத முடிவெடுக்காத ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த சைட்ல ஒரு பெரும் பாதிப்பை உருவாக்கும். இப்ப அவங்கள அதை தீர்மானிக்க வைக்கும். ஆனால் அதுலயே எனக்கு ஒரு ரிசர்வேஷன் இருக்கு. கடந்த தேர்தல் மாதிரி இந்த தேர்தல் இல்லை. தமிழக வரலாற்றுல எப்போதுமே 3வது சக்தியாக 3வது அணியாக வரக்கூடிய ஒரு அணி எப்போதும் ஜெயிச்சது கிடையாது, பெரிய தாக்கத்தை உருவாக்கினதும் கிடையாது. ஆனா முதல் தடவையா விஜய் அவருடைய 3வது அணி ஒரு பெரும் தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப இந்த பெர்செப்ஷன்ல லூஸ் பண்றது மூலமா இந்த அன்டிசைடட் ஓட்டர்ஸ் ஏதாவது மனது மாறினால் அவங்க விஜய்க்கு ஓட்டம் போட்டு போயிடுவாங்க. அந்த ஓட்டு டிஎம்கேக்கு லாபமாக சேரும் என்று எனக்கு தோன்றவில்லை. தேர்தலுக்கு தேர்தல் திமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காகவே மறைமுகமாக கடுமையாக வியர்வை சிந்தி உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய டிடிவி தினகரனுக்கு இந்த தடவை அவருடைய முயற்சி தோல்வியில் முடியும். அவரால் இந்த தடவை திமுகவுக்கு வாக்குகளை பெற்றுத்தர முடியாது. இப்ப ஏடிஎம்கே கூட்டணி டிஎம்கே கூட்டணி மட்டுமே களத்துல இருந்தால் அவருடைய முயற்சிக்கு பலன் கிடைக்கும். ஆனா 3வது அணியா 3வது ஆப்ஷனாக விஜய் இருக்கிறப்போ அவருடைய முயற்சியால் அந்த பெர்செப்ஷன் கேம்ல என்டிஏ கீழே விழுந்து அதன் மூலமா சாதாரண கட்சி சாராத பொதுமக்கள், இன்னும் முடிவெடுக்காத பொதுமக்கள் வேற இதுக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு முடிவெடுக்கிறப்ப இந்த 2ஐயும் தவிர்த்துட்டு விஜய் பக்கம் ஓட்டு போடுவோம்.
அதனால டிஎம்கே பலனடையாது. அதனால டிடிவி தினகரனுடைய நோக்கமும் நிறைவேறாது. திமுகவை ஜெயிக்க வைக்க முடியாது. இந்த தடவை இருக்கிற பேட்டில் ரொம்ப வித்தியாசமான ஒரு பேட்டில். இனி தினகரனின் வியூகம் என்னவாக இருக்கும்? எஸ், தினகரனின் வியூகம் என்னவா இருக்கும்? தினகரன் அனௌன்ஸ் பண்ணிக்க அதே காலகட்டத்தில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஓபிஎஸ் நாங்க வெளியில வரோம்னு சொல்லிட்டார். செங்கோட்டை நான் மனம் திறப்பேன்னு சொல்லியிருக்கார். நாளைக்கு அவர் என்ன மனம் திறப்பார்னு நமக்கு தெரியாது. எப்படினாலும் அது அதிமுகவுக்கு எதிராகத்தான் இருக்கும். அப்போ அவரும் வெளியில வருவார். அதே நேரத்துல இப்ப டிடிவி தினகரனும் வெளியில வர்றேன்னு சொல்லிட்டார். இப்ப இவங்க 3 பேரும் ஒண்ணு சேரலாம். இதோட சசிகலா கூட்டு சேரலாம். சேர்ந்து அவங்க ஒரு கேம் பிளான் ஒண்ண ரெடி பண்ணுவாங்க. இப்ப அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி அமைக்கலாம். பட் அவர்கள் மட்டுமே கூட்டணி அமைத்து களம் கண்டால் 1% மேல கூட வாங்க முடியாது. படுதோல்வி அடைவார்கள். அந்த 3 பேருடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறது உலகத்துக்கு தெரிந்துவிடும். எப்படி 2017 ஆர்கே நகர் தொகுதியில கிடைச்ச வெற்றியை வச்சுக்கிட்டு தன்னை எதிர்கால தமிழகத்தின் மாபெரும் முடிசூடா மன்னனே தான்ங்கிற மாதிரி டிடிவி தினகரன் காட்டிக் கொண்டிருந்த போது அடுத்தடுத்து வந்த தேர்தல்கள்ல அவர் தோல்வி அடைந்த விதம், அவர் தொடர்ந்து பெற்ற வாக்குகள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய சரிவு எல்லாம் டிடிவி தினகரனை அம்பலப்படுத்தியதோ அதே போல இவங்க தனிச்சு போட்டியிட்டா இந்த 3 பேருடைய ஸ்ட்ரென்த் உலகத்துக்கு தெரிய வந்தது. அப்போ அவங்க தனிச்சு போட்டியிடுவது அப்படிங்கிற முடிவை நோக்கி போக மாட்டார்கள். சரி, அப்படின்னா அவங்களுடைய அடுத்த ஆப்ஷன் என்னவா இருக்கும்? திமுகவோட அலையன்ஸ் வைக்க முடியாது. ஏன்னா சசிகலா ஜெயலலிதாவின் உடன்பிறவா சகோதரின்னு சொல்லிக் கொள்ளக்கூடியவர். ஜெயலலிதாவால் அமைச்சர் பதவி கொடுத்து கௌரவிக்கப்பட்டவர் செங்கோட்டையன். ஆனா அவருடைய அமைச்சர் பதவியை ஜெயலலிதாவும் பறித்து இருக்கிறார். செங்கோட்டையனுக்கு நெருக்கமான ஒருவர் நேரடியாக கொடுத்த புகாரின் பேரில் செங்கோட்டையனுடைய பதவி பறிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு ரூமர் அந்த காலத்துல உண்டு. அதுக்கப்புறம் பதவி இழந்திருந்த செங்கோட்டையனுக்கு மீண்டும் அமைச்சர் பதவியை வழங்கியதே எடப்பாடி பழனிசாமி தான். அவர் சிஎம்மா இருக்கிறப்பதான் திரும்ப அவர் கல்வி அமைச்சரானார். அதுக்கு முன்னால் ஜெயலலிதா காலத்துல அவர் அமைச்சர் பதவி வெளியேற்றப்பட்டு இருந்தார். அவருக்கு திரும்ப ஒரு அரசியல் லைஃப் கொடுத்ததே எடப்பாடி பழனிசாமி. திரும்ப அவர் மாவட்ட செயலாளராகவும் எடப்பாடி பழனிசாமி தான் ஆக்கினார். ஆனா இன்னைக்கு அவரை எடப்பாடிக்கு எதிராக ரிவோல்ட் பண்ணி இருக்கிறார். சோ இவர்கள் எல்லாம் கூடி என்ன செய்வாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. டிஎம்கேயோட போய் உட்கார முடியாது. ஏன்னா ஜெயலலிதா பேரு எம்ஜிஆர் பேருன்னு சொல்லிட்டு டிஎம்கேயோட அலையன்ஸ் வச்சா இவங்க கூட இருக்கிற ஏடிஎம்கே காரங்களும் வெளியில போயிருவாங்க, இந்த பழைய அதிமுக காரங்கள்லாம். அப்போ இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் விஜயோட சேர்வார்கள். விஜய் கூட்டணியில சேரலாம். அப்படி சேர்றது மூலமா இப்ப திரும்பவும் ஒரு பெர்செப்ஷன் கேம்ல விஜயுடைய கரம் போகும். அப்ப இந்த தேர்தல்ல போட்டி என்பதே டிஎம்கேக்கும் விஜய்க்கு இடையில தான் அப்படின்னு சொல்லிக்க முடியும். எப்படி போன 2024 தேர்தல்ல டிஎம்கேக்கு என்டிஏவுக்கு இடையில தான் போட்டின்னு சொல்லப்பட்டதோ, பட் தேர்தல் ரிசல்ட்ல அது டிஃபீட்டட். இந்த வாதம் அடிபட்டு போச்சு. யார் 2ன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப அதே போல இந்த தேர்தல் முடிஞ்ச ரிசல்ட் வர்ற வரைக்கும் போட்டியே டிஎம்கேக்கு விஜய்க்கு இடையில தான் அப்படின்னு கொண்டு போகலாம். அதை மக்களை நம்ப வைக்கிறதுக்கு தங்கள் ஆதரவு ஊடகங்கள் மூலம் பெரிய முன்னெடுப்புகளை இவர்கள் மேற்கொள்வார்கள். சோ இதுதான் டிடிவி தினகரனுக்கு இருக்கிற ஆப்ஷன். வேற ஒண்ணும் இருக்கிறதா தெரியல. மோடியை 3வது முறையாக பிரதமராக்கத்தான் என்டிஏவில் இணைந்தோம். இப்போது நடக்க உள்ளது சட்டப்பேரவை தேர்தல் தான் என்கிறார் டிடிவி. அதே மோடியை 2வது முறையாகவும் பிரதமராக்குவதற்கு தான் 2019 தேர்தல் நடந்தது. அப்ப 2019 ஏன் டிடிவி தினகரன் என்டிஏல இல்ல? 3வது முறை பிரதமராக்குவதற்காக நான் ஒத்துழைத்தேன்னா ஏன் 2வது முறை மோடியை பிரதமராக்க அவர் ஒத்துழைக்கல? அதுக்கு டிடிவி தினகரன் பதில் சொல்லட்டும். ஏன்னா 2019 அந்த கூட்டணில அதிமுக இருந்தது, அவர் இல்ல. அதிமுக கூட்டணியில் இருந்து கொண்டு நீங்கள் திமுகவை ஜெயிக்க வைக்க முடியாது, அதனால அவர் இல்ல. 2024 அந்த கூட்டணில ஏடிஎம்கே இல்ல, அதனால இவர் இருந்தார், அவ்வளவுதான். இதையாதோ என்னமோ மோடியை பிரதமராக்க இவர் பாடுபட்ட மாதிரி. ஒரு ஆல் இந்தியா பிக்சர்ல டிடிவி தினகரனுடைய இடம் என்னங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்டையர் பாலிடிக்ஸ்ல டிடிவி தினகரன் எந்த இடத்துல இருக்கு? அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன? வெறும் ஜஸ்ட் ஒரு டாட், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவருக்கு என்ன இடம் உண்டு? என்னமோ இவர் மோடியை பிரதமராக்க பாடுபட்ட மாதிரியும், அதுக்காக
பெரிய தியாக உள்ளத்தோட இந்த 2024 அலையன்ஸ்ல இருந்ததாகவும் இப்படி ஒரு பில்டப்பா அப்படின்னா ஏன் 2019 நீங்க இல்ல அந்த கூட்டணியில? அப்பவும் மோடியை பிரதமராக்க பாடுபட்டு இருக்க வேண்டியதானே? அப்ப எங்க போயிருந்தீங்க? அதனால சும்மால இந்த அள்ளி விட்டுட்டு இருக்க கூடாது. அமித்ஷாவின் செயல்பாடுகளில் திருப்தி இல்லை என்கிறாரு டிடிவி. அதாவது அமித்ஷாவின் செயல்பாட்டுல இவருக்கு திருப்தி வரணும் எந்த அவசியம் கிடையாது. இவரை கேட்டா அமித்ஷா செயல்பட்டு இருப்பாரு. இன்னொன்னு, அமித்ஷா தன்னுடைய திருப்தியை இழந்தார்னா என்ன நடக்குங்கிறது டிடிவி தினகரனுக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆக்சுவலா அமித்ஷா ரொம்ப சாஃப்டாக டிடிவி தினகரன் நடந்து கொண்டு இருக்கிறார். அதை ரொம்ப ஓவரா டிடிவி தினகரன் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான்னு நினைக்கிறேன். இவரை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு கூட்டணியெல்லாம் அமைச்சிட்டு இருக்க முடியாது. யார் இவர்? இவருக்கு என்ன பெரிய செல்வாக்கு உண்டு? இவர்கிட்ட இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் என்ன? ஸ்டாட்டிஸ்டிக்கலா நான் சொல்லியிருக்கேன், தேர்தலுக்கு தேர்தல் அவருடைய வாக்கு வங்கி சரிந்து கொண்டு இருக்கிறது. இவர் என்னமோ அமித்ஷா செயல்ல எனக்கு திருப்தி இல்லைன்னா போங்க. அதனால இவர் ஏதோ ரொம்ப பெரிய தலைவர் மாதிரி தன்னை பில்டப் பண்ணிக்கிறதும், இவர் ஒரு மாபெரும் தலைவர் இல்லை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2017 ஆர்கே நகர் தேர்தலுக்கு பிறகு வந்த தேர்தல்கள் மூலம் 100% நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. டிடிவி தினகரன் மீதான வழக்குக்கு மீண்டும் உயிர் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அமித்ஷா ஒரு கணம் யோசித்தால் போதும், நிறைய விஷயங்கள் தலைகீழாக மாறிவிடும். அதனால டிடிவி தினகரன் தன்னுடைய ஸ்தானம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவர் சமூகம் பெருவாரியாக இருக்கக்கூடிய இடங்களிலேயே அவரால் ஜெயிக்க முடியாது. கோயில்பட்டியில் தோற்றார், தேனியில் தோற்றார், வரிசைய தோல்வி மயம். இவரெல்லாம் அமித்ஷா பற்றி பேசலாமா? மோடியுடைய மிகப்பெரிய சாதனையான ஜிஎஸ்டி வரி குறைப்பு வருகிற போது தன்னுடைய விலகல் அனௌன்ஸ்மெண்ட் அவர் கொடுக்கலாமா? அதன் மூலம் ஜிஎஸ்டி வரி குறைப்பு பற்றின தகவல் மக்களுக்கு போய் சேருவதை அவர் தடுத்து இருக்கலாமா? என்டிஏல இத்தனை காலம் இருந்ததுக்கு நன்றியாகவாது அவர் இருக்க வேண்டாமா? அதனால நான் ஏற்கனவே சொன்னதுதான், மோடியின் முதுகுல குத்தணும்னு டிடிவி தினகரன் முடிவு பண்ணிட்ட பின்னால டிடிவி தினகரனை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. என்னுடைய உரையை முடிப்பதற்கு முன்பாக டெயில் பீஸா ஒரு முக்கியமான விஷயம். அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைக்கு தள்ளுபடி செய்துள்ளது. அதேபோல முதுகில் குத்திவிட்டார் எடப்பாடி பழனிசாமி என்று நான் கூறவே இல்லை என்று பிரேமலதா செய்தியாளர்களிடம் இன்று தெளிவுபடுத்தி இருக்கிறார். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.